வெல்கம் டு அ டே இன் அம்முஸ் லைஃப். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன குக்கிங் வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, என்னோடய ஸ்டைலில் உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த உருளைக்கிழங்கு வறுவலில் இன்றைக்கி ஒரு மசாலா பொடி போட்டிருக்கேன். அது என்னன்னு சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி நான் செய்கிற மெத்தடில் நீங்கள் இந்த உருளைக்கிழங்கு வறுவலை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 1/2 கிலோ உருளைக்கிழங்கு வாங்கியிருக்கேன். நல்லா இந்த மாதிரி மண் உருளைக்கிழங்கை எடுத்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இந்த உருளைக்கிழங்கை நம்ம வாஷ் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த மாதிரி தண்ணியில் ஒரு 1/2 hour நல்லா ஊற வச்சிடுங்க. இந்த மாதிரி மண் உருளைக்கிழங்குல நிறைய மண் இருக்கும், அதனால நல்லா வாஷ் பண்ணி எடுக்கணும். நாம் அப்படியே மேலோட்டமாக அலசக்கூடாது, அதில் இருக்க மண் எதுவுமே போகாது. என்னதான் தோல் சீவினாலும் ஃபஸ்ட்டு நம்ம மண்ணை நல்லா கழுவி எடுக்கணும். இப்போ நான் கழுவுற மாதிரி ஒரு உருளைக்கிழங்கை எடுத்து கழுவி வச்சுருங்க. இதை ஒரு 4-5 times நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதோட தோலுமே சீவி நம்ம இப்போ வச்சுருக்கோம். ஆனால் நம்ம வாஷ் பண்ணிவிட்டு இந்த தோலோடு சீவினாவும் அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் பசங்களுக்கு பிடிக்காதுன்றதுனால நம்ம தோல் சீவிட்டு வச்சுருக்கோம். அப்புறம் இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரவுண்டாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுடுங்க. கடாய் நல்லா சூடாகட்டும். சூடான உடனே ஆயில் விடுங்க. ஆயில் இப்போ நல்லா சூடாகட்டும். இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் கடுகு உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. ஒரு பிஞ்ச் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு பிஞ்ச் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாமே பொரிஞ்சு வரணும். அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பண்ணுங்கள், ஹை ஸ்பீடு வேணாம். இப்போ நல்லா பொரிஞ்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தோல் உரிக்காத ஒரு 10 பல் பூண்டு எடுத்து தட்டி போட்டுக்கோங்க. ஏன் பூண்டு முன்னாடி போட சொல்கிறேன்னா, நம்மளுக்கு நல்லா கிறிஸ்பியாக கடிச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இப்போ அது கூடவே 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அது கூடவே 1 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ண கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அப்படியே ஃப்ரை பண்ணுங்கள். கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பும் பார்த்திங்கன்னா கடிச்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும், அதனால தான் நம்ம முன்னாடி சேர்க்குறோம். ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க, இல்லைன்னா கருகி போயிடும். நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா அப்படியே ஃப்ரை பண்ணுங்கள். பாருங்கள், நல்லா அப்படியே பொன்னிறமாக வந்துடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ உருளைக்கிழங்கு போட்ட உடனே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே திருப்பி விடுங்க. நாம் போட்ட பூண்டு கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு எல்லாமே அடியில் இருக்கும், அதனால் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி விடுங்க. அடி பிடிக்கக்கூடாது, ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பண்ணுங்கள். ஏன்னா அந்த சிம்மில் வைக்கும்போதே அப்படியே உருளைக்கிழங்கு குக் ஆகும், அதனால தான் ஸ்லோ ஃப்ளேமில் வைக்க சொல்கிறேன். இப்போ உருளைக்கிழங்கு கீழுக்கும் மேலுக்கும் நல்லா திருப்பி விட்டாச்சு. அப்படியே ஒரு 1 minute அப்படியே மூடி போட்டு விட்டுருங்க. இப்போ மூடியை ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போ மறுபடியும் அப்படியே தொழுவி விடுங்க. அடி பிடிக்காமல் பார்த்துக்குங்க, ஏன்னா அப்புறம் நல்லா இருக்காது உருளைக்கிழங்கு வறுவல். அதனால தான் அடி பிடிக்காமல் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு செய்யுங்க. நம்ம சீக்கிரம் குக் ஆகணும்னு சொல்லிட்டு ஹை ஸ்பீடில் வச்சோம்னா வேஸ்ட்டாக போயிடும், அதுக்காக தான் சொல்கிறேன். இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. அப்படியே தூவுன மாதிரி ஆட் பண்ணுங்கள். அது கூடவே ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க, அப்படியே தூவுன மாதிரி. அது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் வீட்டு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் எப்போவுமே வீட்டு மிளகாய்த்தூள் சேர்ப்பேன் எல்லா சமையலுக்கும். அப்புறம் கலருக்காக கொஞ்சம் காஷ்மீர் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ண போகிறோம். நான் ஒரு 2 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கினேன். உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு சேர்த்த பிறகு கீழுக்கும் மேலுக்கும் நல்லா அப்படியே தொழுவி விடுங்க. 4 பக்கமும் நல்லா அப்படியே கலந்து விடணும். அந்த மசாலா போயிட்டு அந்த உருளைக்கிழங்குல இறங்கணும், அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே தொழுவி விடுங்க. மசாலா போட்ட உடனே இதுவும் அடி பிடிக்காமல் பார்த்துக்குங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கிளறி விடுங்க. இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு பாருங்கள். அந்த கடலைப்பருப்பு எல்லாமே பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறோம். எப்போவுமே பூண்டும் பெருங்காயத்தூளும் நான் மோஸ்ட்லி சமையலில் சேர்த்துப்பேன், உங்களுக்கும் வேணும்னு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே கலந்து விடுங்க. பெருங்காயத்தூள் சேர்த்த உடனே நல்லா மறுபடியும் கலந்து விடுங்க. அப்படியே கீழுக்கும் மேலுக்கும் நல்லா திருப்பி விடணும். அப்போ தான் நாம் போடுற மசாலா எல்லாமே ஒன்றா குக் ஆகும். இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். நிறைய ஊற்றக்கூடாது, பார்த்துக்குங்க, கொஞ்சமாக தான் ஆட் பண்ணணும்.
உருளைக்கிழங்கு தண்ணியில் வேகும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் எண்ணெயில் வேகிறத விட. அதனால தான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்க சொல்கிறேன். இங்கே பாருங்கள், தண்ணி பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். ரொம்ப நிறைய இருக்கக்கூடாது, குழன்னு ஆகிடும். அதனால இந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணால் போதும். நல்லா பார்த்துக்குங்க. நான் ஆட் பண்ண வாட்டர் பார்த்தீங்கன்னா 1/4 கிளாஸ் கூட வராது, கொஞ்சம் தான், அதை விட கம்மியாக தான் இருக்கும். நல்லா தண்ணி ஆட் பண்ண இந்த மாதிரி நல்லா கீழுக்கும் மேழுக்கும் நல்லா திருப்பி விடுங்க. மறுபடியும் ஒரு 1 மினிட் அப்படியே மூடி போட்டு விட்டுருங்க. இப்போ மூடியை ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போ மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு மறுபடியும் நல்லா அப்படியே கலந்து விட ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. மறுபடியும் ஒரு தொழுவி விடுங்க, அடி பிடிக்காமல் தொழுவணும். இப்போ நான் செய்கிற இந்த மெத்தடில் செஞ்சிங்கன்னா உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா இன்னொரு நாள் இந்த உருளைக்கிழங்கு வறுவலை கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அன்றைக்கி நீ ஒரு உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணி அந்த மாதிரி இப்போ பண்ணித்தரியா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கணும் நம்ம செய்கிற சமையல். இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணேன்னா, நான் அரைச்சி வச்ச பொடியை அப்படியே தூண மாதிரி 1 ஸ்பூன் எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. இது என்ன பொடின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தேன் வீட்டில். இது நான் என்ன பொடின்னு உங்களுக்கு அப்புறமா வீடியோ மேக் பண்ணுறேன், மறக்காமல் பாருங்கள். இப்போ அந்த மசாலா போட்ட பிறகு நல்லா அப்படியே மறுபடியும் கலந்து விடுங்க, கீழுக்கும் மேலுக்கும். நம்ம போட்ட அந்த மசாலா போயிட்டு இதில் நல்லா ஊறணும். அதனால் அப்படியே நல்லா கலந்து விடுங்க. அப்போ தான் அந்த மசாலா போயிட்டு இதில் இறங்கும். நாம் போட்ட பொடி பார்த்திங்கன்னா இந்த குக் பண்ணும்போதே நல்லா அப்படியே கமன்னு வாசனை வரும். இப்போ நம்ம பொடி சேர்த்த பிறகு மறுபடியும் ஒரு 1 மினிட் அப்படியே மூடி போட்டு விட்டுருங்க. இப்போ மூடியை ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போ மறுபடியும் நல்லா அப்படியே கலந்து விடுங்க. நல்லா தொழுவுங்க கீழுக்கும் மெழுக்கும். நம்ம என்ன தான் மசாலா வறுத்து அரைச்சிருந்தாலும் நம்ம சமையலில் சேர்க்கும் போது அது கொஞ்சம் நேரம் குக் ஆகணும். அப்போ தான் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லா வரும். அவ்வளோதான், சூப்பரான உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சிங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு தாளிப்பு கடாயை வச்சுடுங்க. கொஞ்சமாக ஆயில் விட்டுக்குங்க, நிறைய வேணாம். ஒரு 2 வரமிளகாய் மட்டும் போட்டுக்குங்க. வாஷ் பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பண்ணுங்கள், வெடிக்கும். இப்போ அப்படியே நல்லா அப்படியே டீஸ்பூன் வச்சு கலந்து விடுங்க. கருவேப்பிலை வறுக்கும் போதே அதோடய வாசனை பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி இந்த ஸ்டேஜில் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கருவேப்பிலையே இந்த உருளைக்கிழங்குல ஆட் பண்ணிக்கோங்க. அப்படியே மேலே தூண மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான உருளைக்கிழங்கு வறுவல் என்னோடய ஸ்டைலில் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எனக்கு லைக் பண்ணுங்கள். நான் நிறைய குக்கிங் வீடியோ போடுறேன், அதனால் கண்டிப்பாக மறக்காமல் என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னோடய வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல். உங்களோட சப்போர்ட் எனக்கு எப்போவுமே தேவைப்படுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.